மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றுக்கான இடைவேளைக்கான தொடர்பு, வேறுபட்ட பொறுப்புகளுக்கான வழக்கு. இதை பற்றி இன்னைக்கு விரிவாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அறிமுகம். வளர்ச்சி என்றால் என்ன? வளர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மற்றும் ஆகியவற்றுக்கு இடையிலான இடைவெளி புரிந்து கொள்வதற்கு முக்கியம். ஏனெனில் இது மனித முன்னேற்றம், சுற்றுச்சூழல் மற்றும் உலகளாவிய சவால்களுக்கு இடையிலான சிக்கலான உறவை எடுத்து காட்டுகிறது. அதனால வளர்ச்சி என்பது என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி நமக்கு இருக்கும் பொழுது சமூக நல்வாழ்வு ஏற்படும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. இதுதான் நீங்க முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது. இருப்பினும் நீடிக்க முடியாத வளர்ச்சி நடைமுறைகள் பெரும்பாலும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கும் மற்றும் காலநிலை மாற்ற தாக்கங்களை அதிகப்படுத்துகின்றன. இந்த இடைவெளியை புரிந்து கொள்வது எப்படி, ஏன் அவசியம் அப்படின்னா நான் சொல்றேன். அதாவது பொருளாதாரம் என்று சொல்லும் போது நம் வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, விவசாயம் இருக்கும், தொழிற்சாலை இருக்கும், சேவை துறைகள் இருக்கும், பல வகையான துறைகள் இருக்கு. இந்த துறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 துறைகளும் வளர்ச்சி வர 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 நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்றது, டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது வளர்ச்சி இருக்கும்போது நிறைய நம்ம இன்னோவேஷன், புத்தாக்கங்கள், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ உள்ள புதுசா என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கோ, நவீனம் என்னெல்லாம் வந்திருக்கோ, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அதுல புகுத்த பார்ப்போம். அப்படி புகுத்தும் பொழுது, ஏன்னா இப்ப உலகளாவிய பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, எப்படி குவாலிட்டி இருக்கு, தரமான பண்டங்களை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் சிறப்பான விஷயங்களை செய்ய வேண்டும். சிறப்பான விஷயங்கள் செய்யணும்னா அதற்கு வேண்டிய புத்தாக்கம், தொழில்நுட்பம் மற்றும் நவீன காலத்துடைய இருக்கக்கூடிய என்ன சொல்றது, பழக்க வழக்கங்கள்லாம் என்ன பண்ண மாற்றி அமைக்கப்படுகின்றது. அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள், இப்ப விவசாயம்னா ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நவீன இப்ப ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஏஐ என்ன சொல்றது அப்படின்னா, நிறைய புதுசா ட்ரோன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்தை என்ன பண்ணா, ஒரு ட்ரோன் பறந்து என்ன பண்ணுன்னா அப்படியே அதை பார்த்துட்டு, ஓகே இந்த ஈல்டு நல்லா இருக்கு, இது சரியா இருக்கு, இதுல தப்பா இருக்கு, இதுல சில விஷயங்கள் தவறாக இருக்கின்றது, இதை இதை எடுக்கணும், இந்த உள்ள சில தேவையில்லாம் வளர்ந்துருக்கும், அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கிளீனா சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அழகா அந்த ட்ரோன் அந்த விவசாயத்தை எப்படி சிறப்பாவது, ஆளே இல்லாம ஒரு மனுஷனே இல்லாம உட்கார வச்சு அவனை ஒரு ஆள் உட்காந்து என்ன பண்ணலாம், வீடியோலயே எல்லாமே அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் அதுல இருக்கும். இதுதான் என்ன சொல்றோம், இந்த மாதிரி விவசாயத்துல தொழிற்சாலைகள்லயும் இதே மாதிரி நிறைய வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா, இப்ப நிறைய பொல்யூஷன், மாசுபடுதல், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது டெவலப்மெண்ட் இருந்துச்சுனால, வளர்ச்சி இருந்தாலும் என்ன ஆகும்னா, தானாகவே என்ன ஆகும்னா, நம்ம நவீன கருவிகளை பயன்படுத்தும் பொழுது, நம்ம நிறைய புத்தாக்கத்தின் மூலமாக புதுசா நம்ம செய்யும் பொழுது, இல்ல ரசாயனங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது, இல்ல ஃபர்டிலைசர் சொல்றோம்ல, உரங்கள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு கழிவுகள் ஏற்படுகின்றது. ஸோ அந்த கழிவுகளை நாம் தொழிற்சாலையில எப்படி போடுறாங்க, எப்படி அதை ரீசைக்கிள் பண்றாங்க, மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் அந்த பொருளை எப்படி திருப்பி ஒரு பண்டமாவோ, பயன்படுத்துற பண்டமாவோ மாத்தலாம், இல்ல அதை ஒரு உரமாகவோ மாத்துவதற்கு எப்படி வழிவகுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சி. அப்புறம் அடுத்து என்னது, இந்த தொழில்நுட்பம். இது வளர்ச்சி என்ன பண்ணுதுன்னா, மாசுபடுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றது. அப்ப இதை எப்படி தடுக்கிறது, இதுதான் இந்த பாடத்தை பார்க்க போறோம். ஸோ வளர்ச்சி இருக்கின்றது, விவசாயத்தில் இருக்கிறது, தொழிற்சாலைகள் இருக்கிறது, சேவை தொழில்கள், எல்லா விஷயத்திலும் வளர்ச்சிகள் காணப்படுகின்றது. ஆனா இந்த வளர்ச்சிகள் சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்காத வண்ணம் நம்ம கொண்டு போகலாம், அதுதான் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்கிறார்கள். ஸோ சஸ்டைனபிலிட்டினா என்ன? ஸோ இப்ப வளர்ச்சினா என்னன்னு சொல்லிட்டு, வளர்ச்சி என்பது தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் நல்வாழ்வு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பல பரிமாண செயல்முறைகளை குறிக்கிறது. ஸோ இது என்னன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட், நம்ம கல்வி படிப்பு விகிதத்தை கூட்டிக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போக்குவரத்து, இன்டர்நெட். நம்மளுக்கு இப்ப எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அகடமிக்கலா நிறைய நம்மளுடைய லெவல் எல்லாம் அதிகப்படுத்திட்டு போகுது. குவாலிட்டி, ஒரு குட் குவாலிட்டி ஹவுசிங், நல்ல ஒரு தரமான ஒரு வீடு. அப்புறம் பீப்புள் விவசாயத்துல இருந்து தொழிற்சாலைக்கும் மற்றும் சேவை துறைக்கும் மாறுகிறார்கள். அது மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் மாறுகின்றது. அக்சஸ் டு குட்
குவாலிட்டி, அதாவது ஹெல்த் கேர், உடம்புல நல்ல ஹெல்த் கேர் கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன பண்றது, நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு புதுசு புதுசா. இது எல்லாமே வந்து இந்த வளர்ச்சினால தான், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னால தான் ஏற்படுது அப்படின்றத இதுல பாக்குறோம். சரியா? இதுல என்னன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு growthக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா growth அப்படின்னு சொல்லும்போது இது வளர்ச்சியை காட்டுகிறது. அதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு டைமென்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க. அது வந்து குவான்டிடேட்டிவா எடுத்துக்குவாங்க. அதாவது எண்ணக்கூடியது. அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய், தனிநபர் வருவாய் அப்படி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் சேஞ்ச். அது வந்து திடீர்னு வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு சேஞ்ச் வரும். அது மட்டும் இல்லாம டிஸ்கண்டினியூஸ் சேஞ்சாகவும் இருக்கும். அப்புறம் growth வந்து இதுல வந்து வளர்ச்சி வந்து பாசிபிள். டெவலப்மெண்ட் சொல்றது வந்து மேம்பாடு. ஆனா வளர்ச்சி இருக்கு, பட் மேம்பாடு இல்லாம கூட வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ growth இஸ் பாசிபிள் வித்வுட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஒரு ஒரு டெவலப்டு விஷயங்களுக்கு அது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இந்த எக்கனாமிக் growthன்றது ஒரு டெவலப்ட் விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. இது முக்கியமா பாத்தீங்கன்னா பொருளாதார காரணிகளை மட்டும் அடங்கி உள்ளது. ஸோ அதை மட்டும் தான் எடுத்து எக்கனாமிக் growth வந்திருக்கா, ஸ்பான்டேனியஸ் தான் திடீர்னு டக்குன்னு ஒரு மாற்றங்களை திருதுப்புன்னு மாறி. இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா வளர்ந்த நாடு, ஜெர்மனி வளர்ந்த நாடு, ஜப்பான் வளர்ந்த நாடுன்னு சொல்லி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வளர்ந்த நாடும் இப்ப வளர்ந்த நாடாக காட்டிடுறானா இப்ப சமூக இப்ப கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி குன்றிய நாடுகள் இந்தியா, சைனா மற்றும் இன்னும் நிறைய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இப்ப லீடிங்ல வந்துட்டாங்க. டாப் 5 கண்ட்ரிஸ், அதாவது மேல் மட்டத்தில் உள்ள 5 இதுல வந்து இந்தியாவும் சைனாவும் வந்துருச்சு. அதோட சேர்த்து அமெரிக்காவோட சேர்த்து அமெரிக்கா முதல்ல இருக்கு, சைனா 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது, ஜப்பான் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டது, இந்தியா வந்து 4ஆவது இடத்தை பெற்றது, ஜெர்மனி கூட கீழே போயிடுச்சு, 5ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம என்ன சொன்னா திடீர்னு மாறும், காலகட்டத்தில் மாறும். வளர்ந்த நாடோ வளர்ச்சி குன்றிய நாடோ இருந்தாலும் பரவாயில்ல, பட் எந்த நாடு சிறப்பாக வருகிறது, இப்ப growth அப்படின்றத growth. டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப மல்டிநேஷனல் எல்லாமே பார்ப்பாங்க. விவசாயம், தொழிற்சாலை எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. கிராமத்துல எப்படி இது வந்து ஒரு வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கொடுக்கும். அந்த பிரச்சனையை வந்து பாக்குறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்று சொல்றோம். இது வந்து பொருளாதாரம் பார்ப்பாங்க. பொருளாதாரம் மட்டும் சொல்லும் போது சமுதாயம், சோசியல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், எல்லா ஃபேக்டர்ஸுமே இதுல வரும். அதே மட்டுமல்ல இதுக்கு வந்து இந்த growth வேணும்னா அதுக்கு முக்கிய காரணம் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் இருந்தாதான் growth இருக்க முடியும். இது வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கும், கிராஜுவலா போயிட்டு இருக்கும், ஸ்டெடியா போயிட்டு இருக்கும், அண்ட் ஒரு பிளான்டா போகும், இது கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இதான் இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ். அதாவது குவான்டிட்டிவ்னா எண்ணிக்கை சொல்றது, குவாலிட்டேட்டிவ்னா தரத்தின் ரீதியாக நாம் எவ்வளவு சிறப்பாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி நடவடிக்கைகளின் குறிக்கோள்கள் என்னென்ன குறிக்கோள்கள் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். பொருளாதார வளர்ச்சி, ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார வளர்ச்சினா என்னது, நல்லா வரும். அதாவது எப்படி வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது, உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலமாக என்ன பண்றாங்க, புதுமைகள் உருவாக்குகின்றது. புதுமைகள் என்று சொல்லும்போது என்ன சொல்ற, இன்னோவேஷன் என்று சொல்லுகிறோம். வேலை வாய்ப்புகள் அதிகமாக வருகின்றது. இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்த வளர்ச்சி நடவடிக்கைகள் முயல்கின்றது. சரியா? அடுத்தது சமூக சமத்துவம். இது வந்து ஈக்விட்டி என்று சொல்லுகிறார்கள். இது என்னன்னா வளர்ச்சி இருக்கும்போது என்ன ஆகும்னா வருமானம் நல்லா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே வருமானம் வந்து நல்லா அதிகமான வருமானம் இருக்கும். அவங்களுக்கு இப்ப சில யூகே மாதிரி கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்வி இருக்கும், எல்லாருக்கும் வந்து ஒரு சமமான கல்வி கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டுல பொறுத்தவரை வளர்ச்சி என்பது வருமானம் குறிப்பிட்டு இது வந்து ஏழை மக்கள், இது பணக்காரங்க, இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம 3 தரமா அதை பிரிக்கிறோம். ஆனா பிரிச்சு பார்க்கும்போது இந்த பிரிவினைகள்லாம் இல்லாம சமூக சமத்துவம், எல்லாருமே வந்து ஒரே அளவுக்கு, எல்லாருக்கும் ஒரே விதமான வருமானம், எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி, எல்லாருக்கும் ஒரே விதமான சுகாதாரம், எல்லாமே ஒரே மாதிரி நம்ம சேவைகளை கொடுக்கும்போது அது வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சமூக சமத்துவம் கிடைக்குது. அடுத்தது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை. இது வந்து வளர்ச்சி இருக்கும்போது என்ன பண்றது, கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும். ஆனா அதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்திக்கணும். இப்போ இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் சொல்றாங்க, ஈகோட்டல்னு சொல்லுவாங்க. ஈகோட்டல் அப்படின்னா அந்த ஹோட்டல் வந்து என்னென்ன சாப்பாடு செய்யறாங்களோ அந்த சாப்பாடோட கழிவுகள்லாம் எப்படி கரெக்டா வெளியே கொண்டு போறாங்க, எப்படி வந்து அது மறுசுழற்சி பண்றாங்க, தண்ணி எப்படி வந்து திருப்பி வந்து அழுக்கான தண்ணி, இல்லை கெட்ட தண்ணி, இல்லை கழுவுன தண்ணி, வேஸ்டான தண்ணி எல்லாம் எப்படி மறுபடியும் அது வந்து நல்ல தண்ணியா மாத்துறாங்க. அதே மாதிரி அந்த காய்கறிகளோட வரக்கூடியதெல்லாம் எப்படி உரமா மாத்திக்கிறாங்க. அவங்களுடைய கார்டனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை உரங்களாக கொடுக்கிறார்கள் தொழிற்சாலைகள். இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் பெரிய லெவல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பேர் வாங்கியிருக்கு. அதே மாதிரி வறுமையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது வளர்ச்சி இருந்தாலே பொருளாதார வளர்ச்சி இருக்கு,
சமூக சமத்துவம் இருக்கின்றது, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை இருக்கின்றது, அடுத்தது வறுமை குறைப்பு இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன சொல்லுதுன்னா சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா நிலைத்தன்மை. இது எப்படி சொல்றாங்கன்னா இது வந்து சோசியல், இதுல 3 விஷயம் இருக்கு. பொருளாதார வளர்ச்சி இருக்கு, சுற்றுச்சூழல் வளர்ச்சி இருக்கு, வறுமை குறைப்பு இருக்கு. ஸோ சோசியல், எக்கனாமிக், என்வாயர்மெண்ட் சொல்லி 3ஆ கொண்டு வராங்க. இப்போ இதுல பார்க்கும்போது எப்படின்னா பொருளாதாரம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா எல்லா வேலை வாய்ப்பு இருக்கும், எல்லாமே வந்து ஒரு புதுசா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வந்துருவீங்க. அது மாதிரி சமூக சமத்துவம் கிடைக்கின்றது, சுற்றுச்சூழல் கிடைக்கின்றது, வறுமை குறைப்பு கிடைக்கின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம்ன்றத கிளைமேட் இப்ப ரொம்ப அதிக இதை பத்தி பேசுறாங்க. இது எதனால ஏற்படுது? அதாவது என்ன பண்ணலாம், ஒரு காலநிலையில மாற்றம் என்பது வெப்பநிலை, மழை பொழிவு மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகளில் ஏற்படும் மாற்றங்களை உட்பட இது உலகளாவிய அல்லது இது ஒரு பரந்த காலநிலை முறைகளில் நீண்ட கால மாற்றங்களை குறிக்கின்றது. இது ஆக்சுவலா என்னன்னா என்ன சொல்றதுன்னா எப்படி வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப வந்து கிராமங்கள்ல என்ன பண்றாங்கன்னா விவசாயத்தை கூட்டணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்ல என்ன பண்றாங்க, வெட்டி மரங்கள்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. ஆக்சுவலா ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும்னா மிருகங்கள் இருக்கும், சில பறவைகள் இருக்கும், இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப விவசாயிகள்ல மட்டும் இல்ல, விவசாயத்தை கூட்டுறதுக்காகவும் ஃபாரஸ்ட் அழிக்கிறாங்க. மனுஷன் என்ன பண்றான், வாழ்வாரத்துக்காக என்ன பண்றான், கிராமத்திலயும் சில விஷயங்கள் என்ன பண்றான், அழிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது மாதிரி விறகு கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக அளவுல பாத்தீங்கன்னா எல்லாருமே கேஸ் இப்ப கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மரத்தை வெட்டுவது, டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அடுத்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், உங்களுக்கு எல்லாமே தெரியும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இது வந்து நிறைய பொல்யூஷன் எப்படி வருது அப்படின்னா இதுல இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்ன சொல்றாங்கன்னா 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான என்னன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் CH4 மற்றும் நைட்ரஸ் ஆக்சிஜன் சொல்றோம்ல N2O இருக்கு. அடுத்தது பசுமை இல்லா வாயு GHGன்னு சொல்றாங்க, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். இதெல்லாம் வந்து ஏற்படுகின்றது. இதனால என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் அதிகமாக வந்து மனுஷனுடைய வாழ்வுக்கு இந்த குளோபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், தொழிற்சாலை வர்றதுனாலையும் மரத்தை வெட்டுறதுனாலையும் பொருளாதாரத்துல நிறைய மேம்பாடு கொண்டு வரதுனாலையும் டெக்னாலஜி கொண்டு வரதுனாலும் அவங்கவுங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கணுன்றதுக்காக இயற்கையை மறந்துட்டு என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிரச்சனை வருது. மழை பெய்யாமல் இருப்பது, மழை வராமல் இருக்கு. நம்மளுக்கு 2 செய்தி வரும். என்ன செய்தி வரும்னா, ஒரு செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா மழை பெய்து எல்லாம் அழிந்து விட்டது, இல்லைன்னா மழையே இல்லாமல் வறண்டு போன ஒரு நிலைமை காணப்படுகிறது என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ஆகுது, கண்டிப்பா வருது. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமான பிரச்சனைகள். அடுத்தது இதுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது? இப்ப இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எக்கனாமிக், சோசியல், என்வாயர்மெண்ட் 3 ட்ரையாங்கிள்ல போட்டிருக்கேன். இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஆன்ட்ரோபிஸ் ஸ்பியர், எக்கோஸ்பியர்னு போட்டிருக்கேன். இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன், எக்கானமி பொருளாதாரம் வந்து சமுதாயத்துல என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுது. எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி செய்கின்றது. உற்பத்தி செஞ்சு பொருளாக கொடுக்கின்றது. பொருளாக கொடுத்து அது வந்து தொழிற்சாலை மேனுஃபேக்சரிங்க்கு போகுது. இது மேனுஃபேக்சர் முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லைஃப், நம்ம லைஃப் கடைசி இறுதியாக நம்ம வந்து பயன்படுத்தி அதை வந்து வேஸ்டா இருந்துச்சுன்னா சில விஷயங்கள்ல மண்ணோட மண்ணா தூக்கி போட்டுரும், குப்பையில போட்டுரும். இல்லை சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம், ரீயூஸ் பண்றோம், மறுசுழற்சிக்கு பண்றோம். அப்புறம் வேஸ்ட் அண்ட் எமிஷன்ஸ் வருது. இந்த வேஸ்ட் அண்ட் எமிஷன் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அதை மெட்டீரியல் ஆக்குறாங்க. மெட்டீரியல் ஆக்கி திருப்பி மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுலாம் இல்லைன்னா ரீயூஸ் பண்ணி ரீமேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி மேனுஃபேக்சரிங் கொண்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை காட்டுறதா இந்த வரைபடத்தை காட்டுகிறது. ஸோ ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க, ப்ராசஸ் பிளானிங் டிசைன் பண்றாங்க. இன்னொன்று வந்து எனர்ஜியும் நம்மளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப தேவை, எரிசக்தி தேவை. ஸோ இதுவும் எப்படி பண்றாங்கன்றதையும் அதுல காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கு, மெட்டீரியல் ஃப்ளோ எப்படி இருக்கு, ப்ராடக்ட் ஃப்ளோ. ப்ராடக்ட்ன்றது பண்டங்களை குறிக்கின்றது. மெட்டீரியல் அப்படின்னா இந்த வரக்கூடிய அந்த வேஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இதை ரீசைக்கிள் பண்றது. எனர்ஜி அப்படின்றது நம்ம உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி இந்த வந்து இப்போ வந்து ஆயில் கிடைக்குது, இந்த விண்ட் எனர்ஜி இருக்கு, சோலார் எனர்ஜி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எரிசக்திகள் கிடைக்கின்றது. இதுல வந்து நகரமயமாக்கல் அப்படி ஆச்சுன்னா எப்படி இருக்கும்,
ஆற்றல் உற்பத்தி இருந்தால் எப்படி இருக்கும், எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயமாக்குதல். அப்போ அதில் என்ன ஹை எனர்ஜி கன்சம்ஷன், அதிகமாக வந்து எனர்ஜி கன்சம்ஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயங்கரமாக வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்கும். அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாக வந்து நம்ம நகரமயமாக்குதல் ஆக ஆக என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அதிகமான பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்குது, கோல்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு. இதெல்லாம் என்னத்தை குறிக்குது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கரெக்டாக வந்து அந்த காலத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. இது வந்து இப்படி இருக்கும், இது மழைக்காலம், இது இந்த மாதிரி காலம், வெயில் காலம், இது இந்த மாதிரி ஒரு குளிர்காலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்போ தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இப்போ எப்போ மழை பெய்யும், எப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் ஹீட் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மாசுபடுத்தி விட்டோம், அதிகமாக மாசுபடுத்தணும். குறிப்பாக சொல்ல போனால் இப்போ ஐலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்லாம் ஐஸ் நிறையா இருக்கும், கிளேஷியர்ஸ் இருக்கும். இது வந்து ஹீட் அதிகமாக அந்த கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெல்ட் ஆகலாம் என்ன ஆகும், தண்ணி லெவலு சீல உள்ள தண்ணி லெவல் மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ சுனாமிலாம் வருது. இப்போ கூட ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு, எல்லா நாடுக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த கிளேஷியர் வந்து ரொம்ப இதாச்சுன்னா அதிகமான ஒரு பூகம்பம் வரப்போகுது, there is going to be a kind of என்னது earthquake வரப்போகுது அப்படின்றாங்க. அடிக்கடி earthquake வருது, பூகம்பம் வரப்போகுது, இல்லைன்னா வந்து ஒரு சுனாமி மாதிரி ஏதாவது வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தா இப்போ வந்து தூத்துக்குடி வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்கணும். அப்போ சீ லெவல் கூடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நிலப்பரப்பு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இதுதான் வந்து கிளைமேட் சேஞ்ச். நான் reliance on fossil fuel energy production. Fossil fuel எல்லாத்தையும் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நிறைய மிருகங்கள் பறவைகள் இருக்கும், இப்ப நிறைய இல்ல. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து ஓடி விட்டது. இப்ப ஃபாரஸ்ட் தான் வசிக்கும், ஃபாரஸ்ட் இல்லைன்னா எங்க போவாங்க? ஸோ வேர் வில் தே கோ, எங்க வசிப்பாங்கன்னு யோசி. மனுஷங்க இருக்கிற இடத்துல வந்து சில மிருகங்கள் வராது. ஏன் அப்படின்னா பயம், கொன்றுவாங்களோன்ற பயம். இல்ல அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஐயோ நம்மளை கடிச்சிருமோன்னு நம்ம அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் நிறைய வரதுனால அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் மண்ணை வந்து எடுத்து யூஸ் பண்றோம். அப்படின்றப்ப அதுவும் சாயில், ஸோ தண்ணியும் பிரச்சனை வருது. சாயில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ப்ராப்ளம் வந்துச்சு, தண்ணி பிரச்சனை வந்துச்சு, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது வந்துச்சு, மழை வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மரங்களை வெட்டினா உங்களுக்கே தெரியும், மரங்களை வெட்டினா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து மண்ணையும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்க்ரீஸ் எமிஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ், அதாவது நிறைய வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் ஜிஹெச்ஜின்னு சொல்லல, இந்த கேஸ் வந்து அதிகமாக வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசுபடுதல், ஏர் அண்ட் வாட்டர், அதாவது தண்ணியிலிருந்து வருது மற்றும் ஏர்ல இருந்து நம்மளுக்கு அது கிடைக்குது. அதே மாதிரி ஹேபிடேட் நிறைய அனிமல்கள் மிருகங்கள் வாழக்கூடிய இதெல்லாம் என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். மனுஷங்களும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப நகர்ப்புறம் இப்போ வந்து இப்படி கன்ஜஸ்டட் ஆச்சு. மேல வீடு கட்டுறது, இல்லை ரொம்ப நெருக்கமான வீடு கட்டுறது இப்போ எங்கேயுமே இல்லையே. ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா விவசாயம் குறைந்து கொண்டே போகின்றது. ஸோ இது வந்து இதெல்லாம் பிரச்சனை. இதனால கிளைமேட் சேஞ்ச் நம்மளுக்கு ஏற்படுகின்றது. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டட், அதாவது எப்படி வந்து என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கின்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கின்றது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பு இருக்கின்றது. ஒரு விவசாயியா இருந்தா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர் எப்படி வந்து தன்னோட விவசாயத்தை எப்படி கொண்டு போகலாம், எப்படி நம்ம வந்து அந்த விவசாயத்துல நம்ம என்ன ஈல்டு எடுக்கலாம், அது மட்டும் இல்லை எடுக்கும்போது அவன் மனசுல என்ன வச்சுக்கணும்னா, சரி இதுக்கு முன்னாடி வந்து சஸ்டைனபிலிட்டினா என்ன, சஸ்டைனபிலிட்டினா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதிர்காலத்துல நம்மளுக்கு இருக்கணும், ஆனா நிகழ்காலத்துல அதாவது இந்த காலத்திலயும் நம்ம பயன்படுத்தணும், ஆனா எதிர்காலத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு போகணும். அதுதான் சஸ்டைனபிலிட்டி. அப்ப இப்பயும் நம்ம அனுபவிக்கணும், எதிர்காலத்திலையும் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்கிறார்கள். அப்ப இப்பயும் இருக்கணும்,
அதாவது வித்வுட் காம்ப்ரமைசிங் த நீட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், ஃபுல்ஃபில்லிங் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் வித்வுட் காம்ப்ரமைசிங் த நீட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்றாங்க. அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணும், அது 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 ஃபுல்ஃபில் பண்றதுனால நீங்க வந்து பின்னாடி வந்து இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் அதோடைய மெயின் திங். ஸோ இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா, இதுல வந்து 3ஆ பிரிக்கிறோம்: டெவலப்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச். இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் க்ரோத் நம்மளுக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் நம்மளுக்கு வருது. டெவலப்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, எக்கனாமிக் க்ரோத் இருக்கு, சோஷியல் ஈக்விட்டி இருக்கு, என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம நாடு நல்லா வரணும்னா பொருளாதார வளர்ச்சி வேணும், பொருளாதாரத்துல சமத்துவம் வேணும், அதே சமயத்துல என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி விவசாயிகள், தொழிற்சாலைகள், நம்மளுமே வீட்டுல என்ன பண்ணணும்னா, எப்படி வந்து அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை, அந்த கழிவுகளை நம்ம எப்படி வந்து பயன்படுத்துகிறோம், எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கிறோம், சில விஷயங்கள் நீங்களே யோசிக்கலாம். இப்ப இந்த வேஸ்ட் இருக்கு அப்படின்னா, இந்த வேஸ்ட்டை எப்படி வந்து இப்ப வந்து கிரீன் வேஸ்ட் எல்லாம் மாத்துறாங்களா, பிளாஸ்டிக் வேஸ்ட் தனியா. நம்ம என்ன பண்றோம், எல்லா காய்கறிகளோட வேஸ்டையும் ஒரு பிளாஸ்டிக்ல போட்டுதான் வெளியே போடுறோம். அப்ப பிளாஸ்டிக் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் வந்து அது வந்து கண்டிப்பா வந்து மண்ணுக்குள்ள போட்டாலும் அது வந்து டிகிரேட் ஆகாது. அப்படின்றப்ப அது எப்படி இருக்கும் அதோட நிலைமை, அப்ப அதனால என்ன விளைவுகள் வரும், இதெல்லாம் யோசிக்கணும். அப்படின்றப்ப யூஸ்வலா வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஈவன் பேப்பர் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரத்தில் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கும். இதுதான் சொல்றாங்க. ஸோ சோஷியல் ஈக்விட்டி இருக்கு, சமுதாயத்துல சமத்துவம் இருக்கின்றது, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சஸ்டைனபிலிட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, இதுல என்ன பண்ணலாம், அடாப்டிங் கிளீன் டெக்னாலஜி. ஒரு கிளீன் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, டெக்னாலஜி இருக்கணும், அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாசுபடாமல் எதுவுமே வந்து ஈகோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணாம, அதாவது அதை வந்து என்ன பண்றது, மாசுத்தன்மை, அதாவது மாசுபடுதல் இல்லாம ப்ரொடெக்ஷன், அதாவது நல்ல ஒரு டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, அது வந்து நம்ம வந்து என்வாயர்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். அதே மாதிரி சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் மெத்தட் நம்மளுக்கு இருக்கணும்ன்றாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா சிறப்பாக கொண்டு. அது மாதிரி அர்பன் பிளானிங், கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம், இப்படிதான் இருக்கணும், அர்பனு இப்படிதான் இருக்கும். ஸோ சில பிளானிங் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், கட்டுப்பட்டு போக வேண்டும். இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இது வந்து அரசு பண்ணல, இவங்க பண்ணல, அப்படி பண்ணலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம், எப்படி நாம் செய்கின்றோம், எப்படி நம்ம வந்து மாசுபடுத்தாம நம்ம கொண்டு போறோம், நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப வளர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மற்றும் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். அதாவது எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், சோஷியல் ஈக்விட்டி இல்லாம கூட இருக்கும், என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இல்லாம கூட இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு ஸோ மெயினா நம்ம என்ன நம்ம நாடு நல்லா வரணும். இப்போ இந்தியா வந்து சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம நாடு நல்லா டெவலப்ட் ஆயிடுச்சு, க்ரோத் கொண்டு வரணும், ஈக்விட்டி கொண்டு வரணும், எல்லாருக்கும் ஏழைகள் பணக்காரங்கள் இல்லாம எல்லாரும் வந்து ஒரே மாதிரியா கொண்டு வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக். அதே சமயத்துல நம்மளுக்கு என்வாயர்மெண்ட்டை நம்ம யோசிக்கணும். என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நம்ம வாழ்றோமா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம். இப்ப கார் பூலிங் சொல்றாங்க. இப்ப ஒரு காரை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருந்து ஒரு 4 பேர் சேர்ந்து போறோம்னா சேர்ந்தே போகலாம். அதுக்குதான் பஸ் கொண்டு வந்தாங்க. பஸ் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு ஒன்னா வந்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா டிராபிக் குறையலாம். அவன் இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு காரு, ஆளாளுக்கு ஒரு பைக் அப்படின்றப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா டிராபிக்கும் ஆகுது, எமிஷன் ஆஃப் இது கார்பன் ஆக்சைடு எமிஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகுது, ப்ராப்ளமேட்டிக்கா ஆயிக்கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம பண்ண வேண்டியதாக உள்ளது. அடுத்தது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னால அதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கிராப் ரொட்டேஷன், கிராப்பை போட்டுட்டு இப்போ வந்து முதல்ல இந்த கிராப் போட்டுக்கலாம் இந்த சாயிலுக்கு, அடுத்தது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு என்ன சொல்றது, மண்ணோட வளம் வந்து கம்மியா இருக்கக்கூடிய அதுக்குள்ள கிராப்பை போட்டுக்கலாம், அதுக்கடுத்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, கிராப் ரொட்டேஷன், சாயில் கன்சர்வேஷன், இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் விவசாயிகள் யோசித்தாலே, இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல பண்றாங்க. ஸோ இதெல்லாம் யோசித்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எல்லாமே நம்மளுக்கு சரியா வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் லைக் இப்போ வந்து சோலார், விண்ட் அண்ட் ஹைட்ரோ பவருக்கு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ் அண்ட் காம்பேக்ட்
கிளைமேட் சேஞ்ச். அப்போ என்ன சொல்றாங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா இந்த நம்ம இப்பயும் பயன்படுத்திக்கலாம். நம்ம மரத்தை வெட்ட தேவையில்லை, தேவையில்லாம நம்ம தோண்டி எதுவும் எடுக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த எமிஷன் ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மாசுபடுதல் எப்படி குறைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஏர் பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும், வாட்டர் பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா விவசாயம். ஃபர்ஸ்ட் விவசாயத்தை நம்ம எடுத்துக்க போறோம். விவசாயத்தை எடுக்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓகே விவசாயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே இதுல வந்து ஈகோ சிஸ்டம்னு சொல்றோம். ஸோ ஈகோ சிஸ்டம் அடுத்து வந்து எக்கனாமிக் அண்ட் சொசைட்டின்னு சொல்றோம். ஸோ ஈகோ சிஸ்டம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். ஸோ ஈகோ சிஸ்டம்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது வந்து ஷிஃப்ட் இன் ஹேபிடேட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்றதை நம்ம யோசிக்கணும். அடுத்து ஸ்பீஷஸ்னா என்னன்னா அது இருக்கக்கூடிய எல்லா விதமான என்ன சொல்றது மிருகங்கள் எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையும். ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் இதெல்லாம் நம்ம யோசித்தாதான் இந்த விவசாய விரிவாக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் பண்ணும்பொழுது இதெல்லாம் யோசித்து பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக நாம் இந்த விஷயங்கள் நம்ம வந்து இதை வந்து ஒவ்வொரு விவசாயியும் இதை புரிஞ்சு பண்ணார்னா விவசாயம் மட்டும் இல்ல தொழிற்சாலைகளும் சரி 2 பேர் இதை புரிஞ்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த லாஸும் வராது. அப்படின்றப்ப நம்ம இன்னும் எப்படி அதாவது நல்லாவும் இருக்கணும், டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், அதே சமயத்துல சஸ்டைனபிலிட்டி இருக்கணும், அதே சமயத்துல நம்ம வந்து கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும், கிளைமேட் சேஞ்ச் வராமல் பார்க்கணும். இதுதான் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம்ல வந்து நம்மளுக்கு வேண்டிய ஃபுட்டு, உணவு, தண்ணீர், பாலினேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்வதற்கு முன்னாடிலாம் தண்ணி வந்து சுலபமா கிடைச்சிச்சு. வாட்டர் டைமண்ட் பேரடாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அதிகமாக தண்ணி வந்து நம்மளுக்கு பயன்படுத்துறோம், ஆனா அதோடைய விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கு. விலையே கிடையாது ஆக்சுவலா, ஃப்ரீயா தான். தண்ணி வந்து சும்மா போய் கூட குழாயில பிடிச்சி குடிச்சிருக்கோம், இல்லைன்னா ஒரு ஆத்துல போய் பிடிச்சி குடிச்சிருக்கோம். எல்லா இடத்துலயுமே நம்ம வாட்டர் தண்ணி இஷ்டத்துக்கு குடிக்கிறோம். அப்ப தண்ணி வந்து நம்மளுக்கு இலவசமா கிடைச்ச ஒரு தண்ணி இப்பொழுது நம்ம என்ன பண்றோம் காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம மாறிடுறோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா கோவிட் வந்ததுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்க் போட்டு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். இப்படியே போயிட்டோம்னா நம்ம கையில இனிமே ஆக்சிஜன் தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் லெவலுக்கு நாம் தள்ளப்பட வேண்டாம். இப்பயே நம்ம என்ன பண்ண இப்ப நல்ல நிலையில இருக்கோம், நம்ம நல்ல வளர்ச்சி நிறைந்த நிலையில தான் இந்தியா இருக்கின்றது. நம்ம எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் மட்டும், அதாவது எப்படி வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படி கட்டுப்படுத்தலாம், டெவலப்மெண்ட் இருக்கட்டும், அதே சமயத்துல எப்படி வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியே லாஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க போட்டோம், விதை போட்டோம், உரமெல்லாம் போட்டோம், ஆனா வந்து என்னாச்சு இந்த இந்த பர்டிகுலர் ஒரு இன்செக்ட்ஸ் வந்து அதெல்லாம் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி போயிடுச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி கிடைக்கல எங்களுக்கு சரியான, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வரக்கூடிய இதுவுமே சரியான ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க விவசாயத்துல ஒரு ஈல்டே கிடைக்காது. எல்லாமே பண்ணிருப்பாங்க, பட் ஆனா வேற உரம் போட்டிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த விவசாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு, அதாவது கிடைக்கக்கூடிய விளைச்சல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நல்ல டெக்னாலஜி உள்ளதான் கொண்டு வரணும், நல்ல சிறப்பானதை கொண்டு வரணும். அப்ப அந்த சிறப்பான விஷயங்களை நாம் புத்தாக்கத்தை நம்ம உள்ள புகுத்தும் பொழுது, டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை உள்ள புகுத்தும் பொழுது மாசுபடாமல் பார்க்க வேண்டும். இதுதான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து விவசாயத்துல ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கிராமங்கள்ல நிறைய விவசாயிகள் வந்து விளைச்சல் ரொம்ப கம்மி மேடம், இல்லைன்னா விளைச்சல் போயிடுச்சு மேடம், இல்லை இந்த வாட்டி எல்லாமே அழிஞ்சு போச்சு, இல்லைன்னா ஏதாவது வந்து ஒன்று வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு. சொல்லப்போனா சில மிருகங்கள்லாம் வந்து விவசாயத்துக்குள்ள வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அப்படியே ஒரே அழிச்சிட்டு போயிடும். இல்லைன்னா மழை பெஞ்சு ஓவரா மழை பெஞ்சு அதிகமாக வெள்ளம் வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அழிவுகள் ஏற்படுது. அப்ப ப்ரொடக்டிவிட்டி, விவசாயத்தை ப்ரொடக்டிவிட்டி கூட்டணும். அதே மாதிரி
நேச்சுரல் டிசாஸ்டர்ன்னு சொல்றோம்ல, அதாவது நம்ம இந்த ஏன் திடீர்னு வெள்ளம் வருது, ஏன் திடீர்னு சுனாமி வருது, ஏன் திடீர்னு எர்த்குவேக் வருது, ஏன் அப்படின்னா நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், நல்லா இருக்கக்கூடிய அதாவது சிறப்பாக இயங்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்னா சிறப்பாக இயங்க விடாமல் தடுத்து விட்டு அதை என்ன பண்றோம், திடீர்னு வேற வெளியில திசை திருப்பும் போது அது வேற மாதிரி நம்மளுக்கு ஒரு தவறான ஒரு ரியாக்ஷனை நம்மளுக்கு காட்டுது. அதனால இந்த மாசுபடுதல் நம்ம குறைக்க வேண்டும். அதே மாதிரி லெவல்ஸ், குறிப்பா சி லெவல்ஸ் த்ரெட்டனிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகளை எங்க எப்படி கொண்டு போறோம். இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு சில தொழிற்சாலைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெர்லைட்னு ஒரு தொழிற்சாலை முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்களோட எமிஷன்னால, நீங்க ஹிரோஷிமா நாகசாக்கி எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதனால அந்த பாம்பு போட்டதுனால அந்த விஷயங்கள், அந்த கசிவுகள் வெளியே வந்தனால இன்னும் வரைக்கும் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் பிசிக்கலி ரொம்ப சேலஞ்சா இருக்காங்க. ரொம்ப முடியாத ஒரு நிலையில அந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்து ரொம்ப ஒரு கஷ்ட நிலையில வாழ்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா சில தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் எல்லாம் ஸ்பீக் அப்படின்ற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வெளியே வரும்போது என்னாச்சுன்னா அந்த சீல உள்ள கடற்கரையில உள்ள அந்த குட்டி குட்டி செடிகள் வளர்ந்ததெல்லாம் செத்து கருப்பா மேல நின்றுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு மாசுபடுதலுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயங்கள், தொழிற்சாலைனாலும் சரி, விவசாயங்கள்னாலும் சரி, கண்டிப்பாக நாம் என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். இதை நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்றேன் தான் சொல்றேன். என்னன்னா விவசாயத்துக்காரங்க தயவுசெய்து யாராவது விவசாயம் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுல நான் இந்த பாடம் நம்மளுக்கு ஒரு பரீட்சைக்காக ஒரு பாடம் மட்டும் அல்ல, இந்த பாடம் வாழ்க்கைக்காகவும் வைக்க வேண்டும். நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைங்க, அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ், அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போறோம், எப்படி இருக்க போறாங்கன்றதை நம்ம யோசிக்க வேண்டியதாக ஒரு சிந்தனைக்குரியதாக. ஸோ இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3க்கும் உள்ள தொடர்பை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில தனிநபராக நாம் பொறுப்பேற்க வேண்டும். நான் மட்டும் கிடையாது, விவசாயி பண்ணணும், தொழிற்சாலை பண்ணணும், சமுதாயமும் பண்ணணும். சமுதாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வறுமை இருக்கின்றது. ஸோ வறுமை ஏன் வருது, வறுமை வருவதற்கான காரணம் என்ன, எல்லாம் நம்மளுக்கு ஈக்விட்டி இல்லாதனாலதான் வறுமை போகுது. இப்ப தொழிற்சாலை, இப்ப ஒழுங்கா தொழிற்சாலை இருந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஆனா தொழிற்சாலை எல்லாமே இப்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. ஏன், வாட் இஸ் ரீசன், எதனால? டெக்னாலஜி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா, யோசிங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சியில நம்ம எல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக நாம் என்ன பண்ண வேண்டியது, இவ்வளவு விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக உள்ளது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுல 2 அபாயங்கள் இருக்கு. ஒண்ணு எக்கனாமிக்ஸ் பிரச்சனையா இருக்கு, சொசைட்டி பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹெல்த், உடல் ரீதியாக நம்ம அனைவருக்கும் பிரச்சனைகள் வருகின்றது. திடீர்னு கிளைமேட் மாறினா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே அஃபெக்ட் ஆயிரும். இதனால why are we affecting why are we affected? சொல்லுங்க. why are we affected அப்படின்னா, it's because of the reason of pollution. ஸோ மாசுபடுறதுனால, நம்மளுக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இதுல அஃபெக்ட் ஆகிறோம். அதே மாதிரி அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அர்பனைசேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க, எல்லாருமே ஜாயிண்டா இருந்தாங்க, எல்லாருமே ஒரு யுனைடடா இருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பிரதர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பிரதர்ஸ் இருக்கும்போது ஒரு ஏக்கர் லேண்ட் இருந்துச்சுன்னா 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்தை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். எப்படின்னா, முதல்ல என்னோட எடுக்கிறேன், அடுத்து உன்னோட எடுத்துக்கும், அடுத்து அந்த லேண்ட் யாரோடது முன்னாடி இருக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிராக்டர், ஏதாவது ஒரு டிராக்டர் வாங்கி வச்சுட்டு அவங்க 5 பேருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப காஸ்ட் குறைஞ்சிச்சு, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறையுது, அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறையுது. அதே சமயம் என்ன பண்ணுது, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் நம்மளுக்கு குறையுது. அப்ப ஒரு யுனைடடா இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அவங்களோட எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா
குறையுது. ஸோ காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் குறைஞ்சா அவங்க நல்லாவே என்ன பண்ணலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும். இப்போ ஏஐ சொல்லிட்டு இருக்கோம். ஏஐ எப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஐ வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு எல்லாம் போகும். அப்படிலாம் கிடையாது. ஏஐ இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அந்த 1 ஏக்கர்ல அவன் நல்லா ஒரு எவ்வளோக்கெல்லாம் அவனை பணத்தை போட்டு அவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவன் கொண்டு வந்துட்டானா அந்த 1 ஏக்கர் வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும். அப்ப அவன் அடுத்த ஏக்கர் வாங்குவதற்கு அவனுக்கு அதாவது உடனே வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஈல்டு போட 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 அவனுக்கு ஒரு வருமானத்து லாபம் கிடைக்க கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும் போது என்ன பண்ணுவான்னா அவன் அடுத்த ஏக்கர். ஸோ 1 ஏக்கர்ல 10 பேர் வேலை பார்க்கறது எப்படி இருக்கு, 10 ஏக்கர்ல ஒவ்வொருத்தரா வேலை பார்த்தா எப்படி இருக்கு 10 பேர். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல அவுட்புட் கிடைக்கும், நல்ல இன்கம் கிடைக்கும், நல்ல ஒரு ஸோ மினிமம் காஸ்ட்ல மேக்சிமம் அவுட்புட் அவங்களால எடுக்க முடியும். ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அர்பனைசேஷன் நம்ம பேசுறது. அர்பனைசேஷன்ல ரூரல் எப்படி இருக்காங்கன்னா இதான். ஸோ ரூரல்ல இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. கூட்டு குடும்பமா இருக்கான். இப்ப தனித்து போனான்னா என் சொத்தை கொடுத்துரு, என்ன பிரிச்சிரு, நான் தனியா போயிடுறேன். அப்ப அவனோட ப்ராப்பர்ட்டியா தனித்தனியா பிரிச்சேன். ஸோ லேண்டு டிவிஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணானா அவன் நிறைய பேர் வந்து கிராமங்கள்ல வீட்டுல வசிக்கிறதே இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க, மதுரையில இருக்காங்க, தேனியில இருக்காங்க, திண்டுக்கல்ல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. வேற எங்கேயா வேலைக்கு போறதுனா போயிடுறாங்க. ஸோ அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா பிரிவுகள் வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு ரூரல் ஒரு அட்மாஸ்பியர் வாழும்போது, நான் வந்து ரூரல் இருக்க சொல்ல, ரூரல் இருந்து விவசாயத்தை நல்லபடியா பார்த்தோம்னாலே ரொம்ப அது வேலைக்காக நிறையவே போறோம், அது வந்து வேற. ஆனா எல்லாருமே போயிட்டாங்கன்னா கிராமங்கள்ல யாருமே இல்லைன்னா கிராமத்து நிலைமை என்ன ஆகும்? விவசாயம் இல்லைன்னா ஃபுட்டு வேணா நம்ம என்ன பண்ணி இப்ப நம்ம வந்து செல்ஃப் சஸ்டெயின் சொல்றோம். சஸ்டைனபிலிட்டி மட்டும் இல்லை, செல்ஃப் சஸ்டெயின் சொல்றோம். செல்ஃப் சஸ்டெயின்னா நம்மளே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்தியா வந்து நம்மளுக்கு வேண்டிய ப்ராடக்ட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குறது இல்லை, பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிருந்து வாங்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்மளே நம்மளுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய செஞ்சுக்கலாம். நிறைய ஃபுட் கிரெயின்ஸ் நிறைய நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப் பண்ணி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா பொருளாதாரத்துல நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அர்பனைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் அர்பனைசேஷன் டூ மச் ஆஃப் அர்பனைசேஷன், அதாவது அதிக அளவு நகரமயமாக்குதல் ஆக்கிட்டே போயிட்டோம்னா எல்லா ரூரலும் அர்பனா மாறிச்சுன்னா பிரச்சனை வந்துடும், உணவு இல்லாமல் போய்விடும் நமக்கு. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றேன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்க. ஸோ அப்படி என்ன ஆகுன்னா நீங்க நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ட்ரில் பண்ணி எடுக்க போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லி. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எர்த் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த எர்த் இஸ் சம்திங் இட் இஸ் வெரி, அதாவது அதை வந்து யாராலும் சீக்கிரம் அசைக்க முடியாது. ஆனாலும் அந்த எர்த்தோட இதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எனர்ஜி கன்சம்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு நான் வரேன், கீ எலிமெண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர் கனெக்ஷன். இப்போ இது ரொம்ப முக்கியம். இதுல இந்த லெஃப்ட் படத்துக்கு வாங்க. ஸோ சோஷியல் அப்படின்னா எம்பவர்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் கவர்னன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி என்வாயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து பொல்யூட் பண்ணாமல் இருக்க பார்க்கணும். பயோடைவர்சிட்டியை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பாவர்ட்டியை கட்டுப்படுத்த பார்க்கணும், ஈக்விட்டி கொண்டு வர போகிறோம், சஸ்டைனபிலிட்டி இருக்க வேண்டும். அடுத்து கிளைமேட் சேஞ்ச். 3 ரொம்ப முக்கியம் இருக்கு. யார் பொறுப்பு? எக்கனாமிக் பொறுப்பு, சோசியல் பொறுப்பு, என்வாயர்மெண்ட் பொறுப்பு. இது 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ எக்கனாமிக் க்ரோத், எஃபிஷியன்சி, ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டும். அதே சமயத்துல ஈக்விட்டினா என்னது, வாட் இஸ் ஈக்விட்டி அப்படின்னா லைவ்லிஹுட், நம்ம பேசிக் நீட்ஸும் தேவைப்படுது. நம்ம லைவ்லிஹுட் நம்ம நல்லாவும் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும். ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கும் நம்ம அதிகமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும். ஸோ இது 3மே ரிலேட்டடாக இருக்கணும், இன்டர்ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி கொண்டு வர பார்க்கணும். விவசாயம் சொல்ல மாதிரி தொழிற்சாலைகளுக்கு இருக்கு. தொழிற்சாலைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி, அதாவது ஆதி காலத்து ட்ரெடிஷன் பண்ணாம
டெக்னாலஜி கொண்டு வந்து டெக்னாலஜி வச்சு பண்ணலாம். ஆனால் டெக்னாலஜி பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஈல்டு கிடைக்கும், அவனுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஆனால் அவுட்புட் கிடைக்கும் போது அவன் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அது வந்து அந்த பர்டிகுலர் ஈல்டு கிடைக்கும் போது, அந்த விளைச்சல் கிடைக்கும் போது அந்த விளைச்சல் வந்து பாதிக்காத வண்ணம், மாசுபடாத வண்ணம் நம்ம என்ன பண்ணோம். நம்ம நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, வி ஆர் இந்த குளோப். நம்ம வந்து ஒரு பெரிய உலக வேர்ல்டு எர்த்தில் இருக்கோம். இந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க, ஜப்பான், அமெரிக்கா, எல்லா கண்ட்ரியும் இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து அதுதான் சொல்றாங்க இது வந்து ஒரு 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 கவர்மெண்ட் வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. யூனிட் மாதிரி கொண்டு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த எமிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இம்பாக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் லோக்கல் ஆவரேஜ் டெம்பரேச்சர். எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, லோக்கல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத குறைக்க பாக்குறாங்க. அதே மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்னை, சீசனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து குறைக்கிறதுன்றத கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ் பாடிஸ், இதையும் என்ன பண்றாங்கன்னா அந்த நோக்கத்துல வச்சிருக்காங்க. அதாவது தேசிய அளவுல உலக அளவிய ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து எப்படி பண்ண போறோம். அதே மாதிரி ட்ரவுட், ஃப்ளட், அதாவது வறண்ட நிலங்கள், இல்லைன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி, சுனாமி வந்துச்சுன்னா என்ன பண்றது. அதே மாதிரி நிறைய வந்து சுழல் காற்று, ஸ்டார்ம்ஸ் வருது இல்லையா, ஹை விண்ட் வருதுல, இதெல்லாம் பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிராப் வந்து எப்படி கரெக்டாக கொண்டு போகுது. இப்போ கிராப் கேலண்டர்னு ஒன்று இருக்கு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக திருப்பி மறுபடியும் கொண்டு வரணும். அதே மாதிரி மனுஷங்களுக்கு நிறைய வியாதிகள் வருது. சுனாமி இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். உங்களுக்கு சுனாமி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சுனாமி அது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோவிட் வந்தது வந்து அதாவது உலக ரீதியாக சில பேர் சொல்றாங்க இந்த கோவிட் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமா மாசுபடுத்திட்டோம், அதனால அது ஒரு பீரியட். என்ன பீரியட் அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் காடுக்குள்ள இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், நம்மளாம் ஜாலியாக சுத்திட்டு இருப்போம் இங்க அங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறிடுச்சு, நம்மளாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கோம், மிருகங்கள் உலாவ ஆரம்பிச்சு. ஸோ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள், நிறைய வந்து நேச்சுரல், அதாவது இயற்கையான விஷயங்கள் எல்லாம் வந்து சரியா வர்றது. ஸோ ஒரு குளோபை வந்து ஒரு எர்த்தை பியூரிஃபை பண்றது கூட ஒரு காலகட்டமா போச்சு. 1 வருஷம் 2 வருஷம் என்ன பண்ணோம், நம்ம கோவிட் லாக்டவுன்ல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றப்ப அந்த எர்த் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, பியூரிஃபை பண்ணுது, அதை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு அது ஒரு கால அவகாசம். எர்த்தே எடுத்துக்குது. எர்த்தே என்ன பண்ணுது, ஓகே இனிமே நான் வந்து இருக்க முடியாது, நான் வந்து என்ன சுத்திகரிக்க வேண்டும், அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். அது ஒரு என்ன பண்ணுது, ஒரு டிசீசஸை கொடுத்து என்ன பண்ணுது, எல்லாருக்கும் கோவிட், யாரும் வெளியே போகாதீங்க, போனீங்கன்னா அஃபெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஒரு 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 அந்த அந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி வரக்கூடாது. இந்த மாதிரி கோவிட் திருப்பி வந்து என்ன அர்த்தம், நம்ம இன்னும் மோசமான நிலைக்கு நம்மளோட இடத்தை தள்ளி கொண்டு போறோம்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா வந்து மாசுபடாமல் பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம ஜென்ரேஷன்ஸ், ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நல்லா வருவாங்க, அவங்களுக்கு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே வராம இருப்பாங்க. அப்புறம் இதுல என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா போலியோன்றது ஒரு பெரிய ஒரு வியாதியா இருந்துச்சு, அதை வந்து எராடிகேட்டே பண்ணிட்டாங்க. ஸோ போலியோ வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி மலேரியா கம்ப்ளீட்டா குறைஞ்சிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு டிசீசஸ்க்கும் குறையறதுக்கு மெடிக்கல் ரீதியா, அதாவது டாக்டர்ஸ் வந்து இப்போ நிறைய சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சு ஈவன் நிறைய டிசீசஸ், மனுஷன் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் வர ஆரம்பிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு மாறப்படுகின்றது நம்மளுன்றத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், CO2, மீத்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, நைட்ரஜன், இதெல்லாம் வந்து இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள்ல இருந்து தான் அதிகமாக நம்மளுக்கு வெளியேறுகின்றது. ஸோ தொழிற்சாலைகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அது மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கும். இப்ப வந்து ஒரு ஒரு இதுல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு பேர், ஒரு இதுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கும் மேல இருக்கும். அப்ப நம்ம பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, நம்ம நம்பர் 1 ஆயிட்டோம் வேர்ல்ட்ல. சைனா கூட செகண்ட் போயிட்டா, இந்தியா வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைனா வந்து
சைனாவுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 1.4 அப்படின்னா இது நம் 1.48 அப்படின்னா இந்தியா வந்து 1.49 இல்லை 1.45னா நம்ம வந்து 1.48 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளோட பாப்புலேஷன் வந்து அதிகமாயிடுச்சு. ஈக்குவலாக தான் இருக்கும், பட் ஒரு சின்ன பாயிண்ட்ல இந்தியா ஃபர்ஸ்ட். ஸோ இந்தியா வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, சைனாவும் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. ஆனால் growth ஜிடிபி growth ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி ஆஃப் இந்தியா இஸ் வெரி லோ கம்பேர்ட் டு சைனா. அதாவது சைனாவோட ஜிடிபி அதிகமாக இருக்கின்றது, இந்தியாவோட ஜிடிபி ரொம்ப குறைவாக இருக்குது. சைனாவோட ஜிடிபி எதற்கு ஜிடிபி என்று நான் சொல்வது என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த தேசிய உள்நாட்டு உற்பத்தி. இந்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்குன்னா சைனாவோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த இந்த உற்பத்தி எதற்கு சமமாக இருக்குன்னா அமெரிக்காவுக்கு சமமாக வந்துட்டாங்க. அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலா வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அமெரிக்காவுக்கு அடுத்து சைனா நிக்குது அப்படின்னா ஜிடிபி வளர்ச்சி விகிதத்துல நம்ம வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஸோ பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் ஒன்னா இருக்கும், ஆனா ஜிடிபியில பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் சராசரியா இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம இன்னும் நிறைய நம்ம வந்து 3500 தான் இருக்கோம் ஜிடிபி அப்படின்றப்ப. ஆனா அவங்க வந்து 20 crores அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இவங்க வந்து 18 crores இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்றப்ப ஆல்மோஸ்ட் நம்ம எங்க இருக்கோம், ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம இன்னும் ஜிடிபி தான் வளர வேண்டும். சைனாக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னா இன்னும் ஜிடிபி வரப்ப அவங்க வந்து சைனா கண்ட்ரி வந்து பாப்புலேஷனையும் கட்டுப்படுத்துறாங்க, அதே சமயத்துல ஜிடிபியும் உயர்த்துகிறார்கள். நம்ம என்ன பண்ணோம், பாப்புலேஷன் நம்ம கட்டுப்படுத்தணும், அதே சமயம் நம்ம ஜிடிபியில கூட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அமெரிக்காவுக்கு ஈக்குவலா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம அதுக்கு ஈக்குவலா நம்ம அதை போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருக்காங்க நிலத்தன்மை. ஸோ ஃபைனலாக வந்து சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து முடிக்கிறேன். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா சோஷியல் இருக்கு, சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்வாயர்மெண்ட் இருக்கு, எக்கனாமிக் இருக்கு. சரியா, உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்றேன். சோஷியல் ஃபேக்டர்ஸ், என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா பியரபிளாக இருக்கணும். பியரபிள்னா தாங்கக்கூடிய சக்தி, தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடையது இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து ஈக்விட்டபிள், எக்கனாமிக்ஸ்க்கும் சோஷியலுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஈக்விட்டபிள், சமத்துவம், சமமாக இருக்க வேண்டும். சமுதாயம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அடுத்து வயபிள் அப்படின்னா அதாவது என்ன வயபிள் அப்படின்னா நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இருக்கக்கூடியது. ஸோ நம்மளால வந்து அதை வந்து நம்ம வந்து தாங்கிக்கக்கூடியது. ஸோ இந்த வயபிள், பியரபிள் அண்ட் ஈக்விட்டபிள் இது மூணுமே நம்ம பார்க்கும்போது சஸ்டைனபிலிட்டி நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி முடிக்க முடியும். இது இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதாரத்துல வந்து இந்த இதுல எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நம்ம வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி, சஸ்டைனபிலிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கிளைமேட் சேஞ்சை நம்ம கட்டுப்படுத்தணும். நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று வந்து கண்டிப்பாக நாம் உலக ரீதியாக நம்ம என்ன பண்ணோம், வேலை வாய்ப்பை கூட்ட முடியும். அதாவது நம்ம வந்து வளர்ச்சி இருக்கும்போது வேலை வாய்ப்பை கூட்டணும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா தானாகவே எல்லாருக்கும் ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் மாறுகின்றது, வருமானம் கூடுகின்றது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சாலே பிரச்சனை முடிஞ்சு. ஏன்னா இந்தியா வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகமான உள்ள நாடு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுத்தோம்னா, நிறைய வருமானம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்வாதாரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்ன துறையினாலும் எல்லா துறைகளையும் நாம் வந்து நம்ம மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கலாம். எல்லா துறைகளிலும் நம்ம என்ன பண்ணலாம், அதாவது டெக்னாலஜி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர்கள் என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்க கூடாது. பட் நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் திறமையா இருக்கணும். நீங்க வந்து டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இது தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த போகும்போது நீங்க எல்லாருமே இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணா எல்லா கல்வித்துறையிலும் ஏஐ இருக்க வேண்டும், எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வேண்டும், எல்லாருமே வந்து எப்படி வந்து என்வாயர்மெண்டல் ஸ்டடிஸ் ஒரு பாடமாக எல்லா சப்ஜெக்ட்லயும் கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காலேஜ்ல எல்லா காலேஜும் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயர் முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு பாடம் என்வாயர்மெண்ட்ல இருக்க வேண்டும். அப்ப அதுல எல்லாமே படிப்பாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது இப்ப வந்து ஏஐ கொண்டு வந்தாங்க. ஏஐ கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து
டெக்னாலஜி வச்சு நம்ம எப்படி மாணவர்களுக்கு எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போறது, ஹவு வி கேன் பிரிங் பேக் தி டெக்னாலஜி, எப்படி வந்து முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத. அப்படி கொண்டு வந்தாலே எல்லாருக்கும் கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் நல்ல பாவர்ட்டி குறையும். ஸோ இந்தியா வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. நம்ம பாவர்ட்டி குறையிறதுக்கு வழிவகுக்கு. ஸோ கண்டிப்பா இது முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் கோல்ஸ். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 17 கோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வறுமையை நம்ம குறைக்கணும், வேலை வாய்ப்பை கூட்ட வேண்டும், கல்வி எல்லாருக்கும் சம கல்வி கொடுக்க வேண்டும், இப்படி நிறைய மாதிரி தண்ணீர்ல பிரச்சனை இருக்கிறது என்ன பண்ணலாம், எப்படி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வரலாம், எப்படி டெக்னாலஜி கொண்டு வரலாம், இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு 17 கோல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அது என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றுக்கும் சில சில விஷயங்கள் வந்து வழிவகுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர்கள் உங்களுக்கே என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் வந்து கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த ஆப்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டிஜி பேங்க்லாம் வச்சிருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் வந்து நிறைய கொடுக்குது. ஈவன் சமச்சீர் கல்வி வந்துருச்சு. பிள்ளைங்க வந்து என்ன பண்ணலாம், மாணவர்கள் ஆன்லைன்லேயே, நீங்க இப்போ ஆன்லைன்லேயே படிக்கிறீங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இது பண்ணு, அதை பண்ணு, வறுமையை குறைப்பதற்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரி திட்டங்கள் வகுத்திருக்காங்க. அது மாதிரி ஆன்லைன்ல எல்லாமே, அதாவது டெக்னாலஜி மூலமா இன்னோவேஷன் மூலமா ஆன்லைன்ல என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம், மொபைல் போன் எடுத்துட்டு நீங்க அதை தட்டினீங்கன்னா, நான் வந்து இந்த படிச்சிருக்கேன், 12th படிச்சிருக்கேன், இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு இந்த மாதிரி தனியா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கேன், அப்ப எனக்கு எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை நீங்க என்ன பண்ணலாம்னா, அதன் மூலமா நீங்க அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு 2-3 டேஸ் உங்களுக்கு காட்டிடும், இந்த இண்டஸ்ட்ரி தான் இருக்கு, இந்த இடங்கள்ல வேலைக்கு ஆள் கேட்கறாங்க, நீங்க வரீங்களான்னு கேட்பாங்க, நீங்க உடனே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, வேலை பார்க்கறவங்களுக்கும் இருக்கு, கிராமத்துல உள்ள பெண்களுக்கு இருக்கின்றது. இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் நீங்க வந்து டைம் கிடைச்சிச்சுன்னா நீங்க அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒன்று இருக்கு, அதை எடுத்து பாருங்க. அதுல வந்து 17 கோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த 17 கோல்ஸ் நீங்க எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய விஷயங்கள் அதில் தெரியும். அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஈவன் அர்பன்ல இருக்கவங்கலாம் தெரியல, ஆனா கிராமத்துல மக்கள் அதிகமாக அது பயன்படுத்துறாங்க. அந்த அந்த இதை யூஸ் பண்ணி நிறைய பயன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஸ்கீம்ஸ்ல வந்து அவங்க வந்து ஆன்லைன் மூலமாவே பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டிய அந்த பர்டிகுலர் என்ன சொல்றது, அந்த பெனிஃபிட்டை, அந்த கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதன் மூலமா அவங்க எடுத்து அவங்க வந்து பயன்படுத்த. ஸோ வறுமையை குறைப்பதற்காக இது வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து இந்தியா மட்டும் கிடையாது, இது வந்து உலக ரீதியாக வேர்ல்டு ஃபுல்லாமே செய்யுது. வேர்ல்டு ஃபுல்லா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து எல்லா கண்ட்ரியுமே, நாட் ஒன்லி இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் என்ன பண்றாங்கன்னா உலக ரீதியா வச்சு உட்காந்து இதை எப்படி இது மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இதுக்காக தான், இந்த வந்து நிலைத்தன்மை இருப்பதனால, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, இந்த மாசுபடுறதுனால, இது வந்து உலக ரீதியான பிரச்சனை. இது வந்து இந்தியாவுக்கோ மதுரைக்கோ இல்ல தமிழ்நாட்டுக்கோ உள்ள பிரச்சனை கிடையாது. இது வந்து உலக ரீதியா நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, உட்காந்து அதுக்கு ஒரு பெரிய மாநாடு வச்சு என்ன பண்றாங்க, அந்த சஸ்டைனபிள் கோல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அதை சிறப்பா நடத்தணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் பண்ணணும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா வாரெல்லாம் அவ்வளோ இல்லை, யாரும் சண்டை போடலாம், வாங்க சமாதானம் ஆயிக்குவோம், உட்காந்து பேசுவோம். ஸோ அந்த நிலைக்கு வராங்க. அப்ப நீங்க ரொம்ப எமிஷன் பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க, நீங்க ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொறுப்பை வச்சு ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து ஒரு என்ன பண்றது, ஒத்துக்கத்துல ஒரு 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 மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு என்ன சொல்றது, அவங்களும் ஒரு உட்காந்து பேசி ஒரு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து சரி இப்படி செய்வோம், நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு நாடு வந்து ஒரு சமநிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதோடைய மெயின் கான்செப்ட். ஸோ நீங்க இந்த லெசனை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயினா வந்து வளர்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பை நீங்க அதிகமா புரிஞ்சுக்கணும். இது முக்கியமா என்னன்னா ஒரு பொறுப்புகளுக்கான ஒரு இது வந்து பொறுப்புகள் இருக்கின்றது, எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லாருமே, அதாவது விவசாயி, தொழிற்சாலை, மற்ற போக்குவரத்து நிலையங்கள், சேவைத்துறைகள், நாம் மக்கள் தனிப்பட்ட முறையில், ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய நிறுவனங்கள், அரசு, எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு ஒருங்கிணைத்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக ரீதியாக உலகம் முழுவதுமே பாதுகாக்கப்படும், எர்த்து பாதுகாக்கப்படும். எர்த்து பாதுகாப்பானாலே நாமளும் பாதுகாப்பா இருப்போம். நம்மளுக்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் அந்த காலத்துல நேச்சரே கொடுத்துச்சு.
அந்த காலத்துல வேலை வாய்ப்பு யாருமே குடுக்கல. அவங்கவங்க போனாங்க, விவசாயத்த பார்த்தாங்க, அவங்களே பண்ணாங்க, அவங்களே சாப்பிட்டாங்க. அவங்களே வாழ்க்கையில அவங்க நிலைக்கு அவங்க அ நல்ல நிலைக்கு மாறுபட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவங்களுடைய நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 3யும் மனதில் எடுத்துக்கொண்டு, இந்த 3யும் நம்ம சரியாக செயல்பட்டு விட்டோம் என்றால், கண்டிப்பாக பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வரும். சமுதாயம் நல்ல நிலைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், நம்மளும் நம்மளோட தனிப்பட்ட முறையில் நம்மளோட வாழ்க்கை நல்லதாக இருக்கும். எல்லா உலக ரீதியாக எல்லா வேர்ல்டுல இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நல்ல நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ நாம் இதை நோக்கி தான் இப்ப செல்கிறோம். உலகம் முழுவதுமே இதை நோக்கி தான் செல்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். செகண்ட் வந்து கிளைமேட். இப்ப வந்து இந்த வருஷம் அதான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டோ குடுத்திருக்காரு. ஸோ ஏஐ கொண்டு வர போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம வந்து டார்கெட்டா எடுத்திருக்கோம். 3வது வந்து கிளைமேட் சேஞ்ச். இந்த வந்து கிரீன் எக்கானமி, பசுமை பொருளாதாரம் என்று அவர் அதை அழைக்கிறார். ஸோ அதனால நம்ம நாட பொருளாதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு இதை நாம் நடைபெறுத்த வேண்டும். தேங்க்யூ.